அவ்வளவுதான், இன்னும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது. என்னதான்டா உங்களுக்கு ப்ராப்ளம்? அந்த மனுஷன் என்னதான்டா பண்ணாரு? என்ன ஆச்சுன்னா, ஜான் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில பல காரணங்களால போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல யூஎஸ் சர்டிபிகேட் தந்தாங்க. அதுல சில ப்ராப்ளம் இருக்குன்னு பெஞ்சுக்கு மூவ் பண்ணாங்க. பெஞ்சில 2 பக்கம் ஹியரிங் போயிட்டே இருந்து ரிசல்ட்டே தரல. சரி, ஓகே. அதுக்கப்புறமா 27 லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு என்ன அப்டேட்னு பார்த்தா, டேய் இன்னுமாடா எங்களை நம்பிட்டு இருக்கீங்க, படம்லாம் வராது போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, லாஸ்டா கொடுத்த அந்த யூஎஸ் சர்டிபிகேட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷா ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணி சிபிஎஃப்சி சர்டிபிகேட் தரதுக்குள்ள 20 days ஆயிடும். அதுக்குள்ள எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதான், இந்த படம் வராது. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, எப்போ வந்தாலும் பார்ப்பேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.